ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். என்னங்க சென்னை அணி வேறு ஜெயிச்சிச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, சென்னை அணி முக்கியமான போட்டிங்க இந்த வெற்றி பெற்றிருக்குது. அதுவும் எப்படி வின் பண்ணியிருக்காங்க எப்பா. இந்த சீசன் 167 ரன்னை டிஃபெண்ட் பண்ணுறதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. அதை நம்ம சென்னை அணி பண்ணியிருக்குது. ரொம்ப சந்தோஷங்க. அது மட்டும் இல்லாமல் பிளே ஆஃப்ஸ் வாய்ப்பு கிட்டத்தட்ட உறுதினே சொல்லிடலாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்னும் 3ல் 2 மேட்ச் தாங்க. அது ஈஸியாக ஜெயிச்சிருவாங்க நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அந்த 3ல் ஒரு மேட்ச் ஹோம் கிரவுண்டில் வந்து ஹோம் கிரவுண்டில் சென்னை அணி அவங்களோட டாமினேஷன் உங்களுக்கு தெரியும். அதனால் கண்டிப்பாக வின் பண்ணவும் பார்க்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சென்னை அணி டாஸுக்கும் ராசி இல்லை. கைக்வாட் டாஸ் தோத்துட்டாரு. முதல்ல நம்ம பஞ்சாப் கேப்டன் சான்கரன் போலிங் போடுறேன்னு முடிவு செஞ்சாங்க. அதை தொடர்ந்து சென்னை களமிறங்கினாங்க. என்னதான் ஆச்சுன்னே தெரிலங்க. நல்லா ஆடிட்டு இருந்த நம்ம தூபேலாம் டக் அவுட், கோல்டன் டக் அவுட் ஆகிட்டு போகிறாரு. நம்ம கைக்வாட் 32ம், டேனியல் மிச்சல் ஓரளவுக்கு டீசெண்டாக ஆடினார். அவர் ஒரு 32 ரன் அடிச்சார். ரஹானே அவர் எதுக்கு தான் டீமில் இருக்காரு இன்னும் கூட புரியல. ஆனால் வச்சிட்டு இருக்காங்க. அவரும் சரியாக பண்ணலங்க. நம்ம ஆல்ரவுண்டர் ஜடேஜா 43 ரன் அடிச்சாருங்க. அவர் அடிச்சனால தான் டீசெண்டான ஸ்கோர் போச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை அணி 167 ரன் மட்டும்தான் குவிச்சாங்க. போலிங் தரப்பில் பார்த்தீங்கன்னா பஞ்சாபில் ராகுல் சகர் சூப்பராக போட்டாருங்க. எங்கே தான் இந்த தருணத்தில் எத்தினாலும் 3 விக்கெட் எடுத்தார். அப்புறம் நம்ம அக்ஷர் பட்டேல் அவரும் சூப்பராக விக்கெட் எடுத்தாருங்க. 3 விக்கெட்டு செமையாக பஞ்சாப் அணியோட போலிங் இனி இருந்துச்சுங்க. ஏன்னா அந்த கிரவுண்டுக்கு 167 டிஃபெண்ட் பண்ணுறது சரி நிற்க வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான். அதை நிற்க வச்சானாங்க பஞ்சாப் அணி. இதை தொடர்ந்து நம்ம சென்னை அணி பார்த்தீங்கன்னா 168 ரன் அடித்தால் இலக்குடன் நம்ம பஞ்சாப் அணி களமிறங்கினாங்க. சென்னை அணியில் பார்த்தீங்கன்னா என்னடா இந்த வாட்டி காலி போலகுது, இந்த ரன்னெல்லாம் ஈஸியாக நீங்கள் அடிச்சிடுவாங்க, அப்படியே 15 ஓவரில் மேட்ச் முடிஞ்சிடும் அப்படி இப்படின்னு நினச்சின்னு வந்தேங்க. ஆனால் சென்னை நம்ம மிச்சல் சாந்தனர் எடுத்துன்னு வந்திருக்காங்க. இந்த மேட்ச்சில் ஓப்பனிங்கே அவரை குத்து தான் ஸ்டார்ட் பண்ணுங்க. நல்லா போட்டார். பவர் பிளேயரில் 2 ஓவர் போட்டு 4 ரன் தான் விட்டு கொடுத்தாரு. எக்கனாமிக்கலாக போட்டார். அதனால் சென்னை அணி போலிங் ஸ்டார்டிங் கொஞ்சம் நிற்க வச்சனால மலமலன்னு விக்கெட் விழுந்துச்சுங்க. தேஷ்பாண்டே சூப்பராக போட்டாருங்க. போன மேட்ச் அவர் ஆடல, இந்த மேட்ச் ஆடினார், 2 விக்கெட் எடுத்தார். அப்புறம் அம்ரித் சிங் ஃபாஸ்ட்டு போடுறாருங்க. இத்தினாலாக அவர் ஏங்க இறக்காமல் வச்சுருந்தார். யங்ஸ்டார் சூப்பராக போட்டார், அவரும் 2 விக்கெட் எடுத்தார். அப்புறம் நம்ம ரவீந்திர ஜடேஜாங்க செம்ம ஆல்ரவுண்டருங்க. ஆல்ரவுண்டராக இவர் தாங்க ஆல்ரவுண்டர். பேட்டிங்கில் 43, போலிங்கில் ஒரு 3 விக்கெட் எடுத்திருக்காரு. அதனால் செம்ம போலிங் அட்டாக் நம்மளது இந்த மேட்ச்சில் தெரிஞ்சிச்சுங்க. நான் தான் முஸ்தபிசர் ரஹ்மான் இல்லை, பத்திரனா இல்லை, அப்படி இப்படின்னு ரொம்ப வருத்தமாக இருந்தோம். ஆனால் அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர் எடுத்துகிட்டு வந்து நம்ம தலை தோனி டீம் கரெக்டாக போலிங் செட் ஆகிருக்குங்க. நல்ல போலிங் அட்டாக், நல்லா பந்து வீசினாங்க, ஈஸியாக ஜெயிச்சிட்டாங்க. வெறும் 137 ரன் மட்டும்தான் நம்ம பஞ்சாப் அணி குவிக்க முடிஞ்சிச்சு 20 ஓவருக்கு. நம்ம சென்னை அணி பார்த்தீங்கன்னா 28 ரன் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றாங்க. இந்த வெற்றியின் மூலம் நம்ம சென்னை அணி பார்த்தீங்கன்னா புள்ளிப்பட்டியலில் 3வது இடத்துக்கு முன்னேறியிருக்காங்க. அதனால் கண்டிப்பாக டாப் 4ல் போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குங்க. டாப் 2ல் போகிறதுக்கு ஒரு ரேர் சான்ஸ் தான். அது கொல்கத்தா தோக்கணும், அப்புறம் எஸ்ஆர்ஹெச் தோக்கணும், அந்தமாரி அணியாக தோற்ற தான் நமக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் பிளே ஆஃப்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் 3ல் 2 ஜெயிச்சா கண்டிப்பாக பிளே ஆஃப்ஸுக்கு போயிடும் சென்னை அணி. அதனால் இந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் சென்னை அணி பண்ணியிருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. சாந்தனர் ரொம்ப நாள் கழிச்சு அவர் லெவல்ஸில் இறக்கியிருக்காங்க. அவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அது ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இதை போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைபிள் ஐக்கான் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி, முக்கியமாக ஐபிஎல் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.